woman has to have that personal connect with somebody who's interacting with her. அப்பதான் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆரம்பிச்சோம். We don't know how we are going to do this. ஏன்னா ஒரு பக்கம் மழை, அது எப்படி டெலிவர் பண்ண போறோம் தெரியாது, எப்படி பேக் பண்ண போறோம் தெரியாது, மெட்டீரியல்ஸ் எப்படி வர போறோம் தெரியாது. So it was எல்லாமே வெரி 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 லெங்தி ப்ராசஸ். அட் ஒன் பாயிண்ட் நம்ம கட்டணமா வீடுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நீங்க ஏன் பண்றீங்க, கவர்மெண்ட் கிட்ட டொனேட் பண்ணுங்க, அந்த மாதிரி இவ்வளோ டெக்னாலஜி அண்ட் இவ்வளோ ஸ்கில் செட்ஸ் நாங்க டெவலப் பண்ணி எங்களோட கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். பட் இந்த 10 days பூமிகால ஒர்க் பண்ண கிடைச்ச சாட்டிஸ்பாக்சன் இந்த 10 yearsல எங்க பாருங்க. பெரும்பாக்கம் அங்க வந்து ஒரு பில்டிங், ஒரு பைலட் எடுத்துட்டு அங்க ஒரு 25 children வந்து 1 hour a day தான் வாட்ஸ்அப் கிளாஸஸ், நாங்க போன் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் கிளாஸஸ் எடுக்கிறோம். In 1 month the reading capacity has gone up so high. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், குட் ஈவினிங். கனவு மெய்ப்பட இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸ் 11th எபிசோடில் வருகிறதற்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது மகிழ்ச்சி கொள்கிறோம். தொடர்ந்து 10 வாரமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 வீக்ஸா மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள் நம்மளோட சொசைட்டில இருக்கவங்கள இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் த இன்டர்வியூ எனக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் இதுதான் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா தொடர்ந்து இதை நடத்தி கொண்டு போக வேண்டும் நினைக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11th எபிசோட் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், டெடிகேட்டட் பர்சன், வெரி ஹம்பிள், ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததை தாண்டி இந்த சொசைட்டி ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மிஷனா எடுத்துட்டு செயல்படுற ஒருத்தங்களை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். நான் இவங்க கிட்ட முதல்ல இன்டர்வியூ கேட்டப்ப சொன்னேன், என்ன காரணத்துக்காகன்னு கேட்டாங்க. மேடம், நீங்க உங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா சொசைட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட இன்ஸ்பைரிங் டாக் சீரீஸினுடைய மெயின் நோக்கமே பீப்புள் வித் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்து சொசைட்டி இம்பாக்ட் பண்றாங்க, நீங்க தான் ஆப்ட் பர்சனா இருப்பீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அருணா சுப்ரமணியம் மேடம், வேர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு இன்டர்வியூ. இன்னைக்கு அவங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் இருக்கிறோம். She is an academically qualified management professional with wide array of experience in the social enterprising sector. Her entire focus is on community building and rehabilitation. Her particular focus is on disaster relief. She has over 2 decades of experience consulting for the private sector. She is an executive committee member of Native Connect. Native Connect அப்படிங்கிறது நேட்டிவ் லீடனுடைய ஒரு பார்ட், சென்னை யூனிவர்சிட்டி. She is a managing trustee of Bhumika Trust, which focuses on disaster relief, crisis management and education. Executive relief to scale up to migrants and daily wage earners across Chennai and Tiruvallur. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு கோவிட் டைத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 4 member of NAM Foundation, which is into empowering single women from the underprivileged through a mentor-mentee process. He is a bachelor of degree of MBA from Harvard University. He is also interested in cultural sector in which Thiruvasavam Symphony and Vande Mataram as notable. He presented a case study in Chennai Floods. Chennai Floods பத்தி அவங்க Republic TVல ஒன் இந்தியா ப்ரோக்ராம்ல வந்து January 2018 பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கார்பரேட் செக்டர்ல இருந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டோட்டலி இன்டு டிஃபரெண்ட் கம்ப்ளீட்டா ஒரு என்ஜிஓ நிறைய ஃபோரம்ஸ் கூட ரீசெண்டா நான் அவங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். இப்போ வைப்ரண்டா இந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னா அது ஐ திங்க் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேடம். வெல்கம் மேடம் ஃபார் திஸ் ஷோ. தேங்க்யூ வெங்கடேஷ். அது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் டு பி ஆன் ஷோ லைக் திஸ். நான் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஹெசிடென்ட்டா தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணினேன். பிகாஸ் நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்க இது வரைக்கும் இன்டர்வியூ பண்ணதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் நான் எப்படி இதுல ஃபிட் ஆவேன்னு யோசிச்சேன். பட் ஐ திங்க் ஐம் ஆனர்ட் வெங்கடேஷ் நீங்க என்னை இன்வைட் பண்ணதுக்கு. பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன். ஐ டிட் மை MBA ஃப்ரம் FMS Delhi and I did a short-term program in Harvard. So my degree was not from Harvard. So that is one small correction. மேடம், இது நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லைஃப்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம். ஒரு கார்பரேட் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா என்ன பொறுத்தளவு கம்ஃபர்ட் ஜோன். என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒரு ட்ரீம் லைஃப் தான். அந்த லைஃப்ல இருந்துட்டு டோட்டலா வந்து அதுல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து நிறைய NGOs கூட வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனா இருந்தது? ஒய் தட் ஷிஃப்ட்?
அதுதான் என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு. இது சினிமால வர மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இப்போ சொல்றீங்க, அது பின்னோக்கி ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வெங்கடேஷ், நீங்க கேட்கறத I will say that there was no grand plan. I definitely can't say நான் இதை வந்து ஒரு ஃபோக்கஸோட இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. சீரியஸா யோசிச்சு பார்த்தாங்கனாக்க திஸ் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ஒரு எவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, எவல்யூஷன் ஆஃப் அ பர்சன். நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நம்ம மாறிட்டே வரோம் இல்லையா. அந்த எவல்யூஷன் ஒரு ப்ராசஸ்ல வந்து ஐ திங்க் நான் இந்த ஒரு ஸ்டேஜ்ல அரைவ் பண்ணியிருக்கேன் அப்படிதான் எனக்கு சம்டைம்ஸ் ஐ திங்க். இது வந்து இட் இஸ் நாட் லைக் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 20 years கார்பரேட்ல இருக்க போறேன், அதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு யோசிக்கல. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரிகர் இருந்திருக்கு, சம்திங் தட் ஹேப்பன். பட் ஓகே, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு எம்பதி ஃபேக்டர் இருக்கு. வி கேர் ஃபார் த சொசைட்டி, வி கேர் ஃபார் பீப்புள். நம்ம அதை டிஃப்ரெண்ட் வேஸ்ல பண்றோம். லைக் நம்ம வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கோம். இதுல வந்து நம்மளோட அது லைஃப்ல வந்து இது அந்த எம்பதி ஃபேக்டர், அந்த கம்போனன்ட் எவ்வளவு பெருசா ஆயிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு இட் டிட்டர்மின்ஸ் நம்ம எந்த ஸ்டேஜ்ல எந்த இடத்துல எங்க மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஐ ஆக்சுவலி வாண்ட் டு சே, இந்த வந்து அசோகா வந்து அந்த கலிங்கா வார்ல போய் பார்த்தாரு, அதுக்கப்புறமா வந்து அந்த அடுத்த நிமிஷம் வந்து வேணாம் நான் புத்திசம்க்கு போறேன், நான் மாறிடுறேன், எனக்கு பீஸ் வேணும்னு சொன்னாரு. அந்த மாதிரி எனக்கு கார்பரேட் கரியரோட ஒரு டிசில்யூஷன்மெண்ட்னால அப்படிலாம் சொல்லணும்னு பார்த்தா கூட தட் இஸ் நாட் த ரீசன் ரியலி. Actually, I won't even say that I was in a multinational. I mean, I started my career with Ranbaxy. Adla ஆரம்பிச்சானா கூட என்னோட அந்த ஃபார்மல் as an employee அப்படிது less than 7 years தான் நான் corporate sectorல work பண்ணியிருக்கேன். Much of it has been as a freelance consultant and a management consultant நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. அதுதான் வந்து ஒரு 3 பாகமா பிரிச்சிங்கன்னா, முதல் பாகம் கம்பெனிஸ்ல, அதுக்கப்புறம் என்னோட இண்டிபெண்டா இருந்திருக்கேன். அப்புறம் தேர்ட் வந்து அந்த இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஒரு மாதிரி அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நான் வந்து சோஷியல் செக்டருக்கு வந்தேன். பிகாஸ் அதுல வந்து ஃபுல் டைமா இது வந்து ஒரு பேஷனட்டா அப்படி பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எஸ், அதுக்கு அந்த ட்ரிகர் வந்து சென்னை ஃபிளட்ஸ், அந்த 2015 டிசம்பர் 15 ஃபிளட்ஸ் அப்படிங்க அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஐ ஸ்டார்டட் சர்விங் ஆன் த போர்ட்ஸ் ஆஃப் NGOs. அதனால that is how I moved. ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் எந்த ட்ரஸ்டோட நீங்க வந்து அதாவது மூவ் பண்ணது வந்து? Yeah, see, it's like I said, இப்போ கார்பரேட்ல இருந்தது லைக் நான் Ranbaxyல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Then I worked with a couple of other private concerns, and அதுக்கப்புறமா வந்து I took a sabbatical. நான் ஒர்க் பண்ணல கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா when I started working, நான் ஒரு கன்சல்டிங் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணினேன், ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் ஃபார்ம்ல. அது வந்து that showed me a path that கன்சல்டிங்ல வந்து எனக்கு ஒரு பாத்தா நான் எடுத்துட்டு இண்டிபெண்டா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து அந்த ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண அப்புறமா நான் வந்து கன்சல்டன்டா ஒர்க் பண்ணேன். பட் அந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து கன்சல்டன்சிக்கு வந்து நீங்க நார்மலி நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சினா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவோம். SME செக்டருக்கு ஒர்க் பண்ணேன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் வித் ஓவர்சீஸ் பார்ட்னர். அது மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கிறச்சு. I worked with an advertising agency as a consultant. அதுக்கப்புறமா I served the board of an advertising agency. அவங்களுக்கு ஒரு merger பண்ணினேன். All that while I was doing, simultaneously in the cultural sector I started working. I mean, because this question, I'm like, I'm looking at this flashback. இது வந்து ஒரு பொன்னியின் செல்வன் அப்படின்னு கல்கியோட இது கேள்விப்பட்டிருப்பீங்க. 1999ல அந்த பிளே வந்து அவங்க ரிஹர்ஸ் பண்றதை பார்த்துட்டு இதை வந்து எப்படியாவது இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்ணினேன். ஆனா ரேஸ்ட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் தட். ஸோ இது என்ன ட்ரிகர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கல்ச்சரல் செக்டர். தென் அதே மாதிரி வந்து இந்த வந்தே மாத்திரம் பரத் பாலா பண்ணினாரு. இட் வாஸ் an official professional assignment for me. அதுல பட் இட் வாஸ் a fabulous project. இப்போ அந்த AR ரஹ்மான் வந்து தாய் மண்ணே வணக்கம் பாருங்க, ப்ராப்ளி நான் தான் முதல்ல கேட்டிருக்கேங்க அவங்களோட ஸ்டுடியோல நாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்றச்சு அக்ராஸ் இந்தியா போய் ப்ரெசென்ட் பண்ணினோம், இன்க்ளூடிங் டு பீப்புள் லைக் ராகுல் பஜாஜ் அண்ட் பார்லிமெண்ட்ல எல்லா இடத்துலயும் as an assignment for them to support that project present பண்ணோம். So my projects were not completely totally for like while I work for automobile parts companies work பண்ணினேன்,
வெட்டினரி ஃபார்மா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணேன், அட்வர்டைசிங் இதெல்லாம் பண்றச்சு திஸ் வாஸ் ஆல்சோ ஃபேசட். அதே மாதிரி நீங்க திருவாசகம் இளையராஜாவோட சிம்பனி இருக்கு இல்லையா, தட் ஆல்சோ. So this complete variety in everything that I was doing. So now appave I think that transitioning phase, Chennai Sangamam, I was a core coordinator for Chennai Sangamam for 4 years continuous. Thousands of artists sort of work panna. So I think that thing transition and the phase la aarambichது. Then I was Mahesh Memorial Trust, I think was ninga kete question ku Mahesh Memorial Trust was the first formula NGO அப்படினு நான் join பண்ணது. நீங்க மகேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மியூசிக் டைரக்டர் மகேஷ். He suffered from cancer, and then we actually wrote a will and said that என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் you should do something for this cause அப்படின்னு அவர் எழுதிட்டாரு. ஸோ அதனால அவங்க வைஃப் வந்து she started this மகேஷ் மெமோரியல் ட்ரஸ்ட் ஃபார் கேன்சருக்காக பண்றதுக்கு. ஸோ I was part of that. ஸோ ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 50 குழந்தைகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு 22,000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கட்டினோம். That was our first project for the trust. Adukapram, I mean, consistently, this is now more than 10 years old. So that trust is, we are doing a lot for the pediatric cancer field. That hospital, double the size of Marid, more people are getting admitted there. Then we are doing work in Assam, and we are doing work in Tirunelveli. So that is one segment of that's what I was doing. Adukapram, while I was in that, the next phase, the next one that called me was NAM. அது வந்து நீங்க வந்து மகேஷ் மெமோரியல் ட்ரஸ்ட்ல மணிரத்னம் இஸ் ஒன் ஆஃப் மை கோ ட்ரஸ்டீஸ். அப்போ வந்து ஹிஸ் வைஃப் அண்ட் சுஹாசினி வாண்டட் டு ஸ்டார்ட் த நாம் ஃபவுண்டேஷன். ஹி டோல்ட் ஹர், see Aruna is organizationally very strong, so you must get her into your trust அப்படின்னு. So I joined நாம் ஃபவுண்டேஷன். அது முதல்ல ஆரம்பத்திலேருந்து அவங்களோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். that we work with single women. So this was like still I would say ஒரு full time absorption மாதிரி இருக்கல. I was doing a lot of things and இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். But in the 2015ல வந்து ஜெயேந்திரா பஞ்சாபகேசன் is the founder of Cube Cinema. He is also one of the trustees in Mahesh Memorial Trust. அவர் வந்து சொன்னாரு, அருணா you should join Bhumika Trust அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்றேன், வந்து give me some more time அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃப்ளட்ஸ் நவம்பர்ல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. சென்னை வாஸ் இன் deluge and then அப்போ வந்து லைக் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இமீடியட்லி. நாங்கள் வந்து ஃபோனில் பிளான் பண்ணி த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி கிச்சன் இன் சென்னை பிளான் பண்ணி, ஐ மீன் வில் டாக் அபவுட் லேட்டர், எல்லாம் பண்ணினோம். ஸோ அட் தட் பாயிண்ட் ஹி செட் லைக் ஐ டோன்ட் திங்க் நீ வந்து யூ கேன் ஸ்டெப் பேக் நோ, யூஆர் ஆல்ரெடி இன் டு திஸ் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வென் அது கம்ப்ளீட்லி இட் புல்ட் மீ இன் டு இட். There's actually the one interesting thing that I remember. About 8 years ago, I had traveled to Austin in US la போயிருந்த போது அங்க வந்து the skydiving கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பிளேன்ல இருந்து மேல குதிக்கிறது. Many of you might have done that. So it's about 10 to 12,000 feet heightல பிளேன்ல அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து tandem jumping, உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் கூட இருப்பாரு. அதை வந்து ஹார்னஸ்ல போடுவாங்க, நம்மளுக்கும் அவருக்கும் கேப் இருக்கும், but you have to jump. So my son said, Amma, you want to do that, so I'll book you for it. I said yes, without thinking I said yes. So then we went on to that plane la or 5-6 பேர் போனோம். மேல போயிட்டு அது வந்து 12,000 feet மேல போச்சு. Then they put me in the front and said, you jump first. At that point of time, you're not really thinking too much. So it is like a leap of faith. I just jumped outside. So அதுக்கு அப்ப வந்து ஒரு 40 seconds வந்து what happens is that இது ஒரு free fall. You really நீங்க சுதாரிச்சுக்கிறீங்க, என்ன நடக்கிறது தெரியல. You have emotion of fear, then happiness, everything is உங்க friend முன்னாடி இருக்கு. அதுக்கு அப்புறமா அந்த 40 seconds almost 1 minute கழிச்சு then he opens out the parachute and then you வந்து ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க வியூ பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே then you descend on that ground. So இது மாதிரி ஒரு leap of faith most of the time. And the only thing is at that 40 second free fall, that emotion and the fear எல்லாம் அது வந்து அது prolonged ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், you're not going to enjoy it. அந்த டைம் வந்து எவ்வளவு ப்ரொலாங் ஆகுதோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து நீங்க அப்புறம் பண்ண போறது உங்களுக்கு பிடிக்காம போகும். That is how I started judging things now. When I jumped into doing this Bhumika thing full time, it was challenge after challenge after challenge. So that adrenaline rush இருந்துட்டே இருந்தது அதுல. So that at that point of time, so your empathy coupled with the fact that
நீங்க வந்து if you're in management, you have transferable skills. Everything is about planning, execution, supply chain management, and organizing people. அதே தான் NGO management is also the same thing, but more trying. It is like a startup every day. இந்த ஆர்கனைசேஷன் மாதிரி இல்லாம இது வந்து எவ்ரி 2 months வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருமா, சேலரி கொடுக்க முடியுமா, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி NGO. So in that sense, the transferable skills இருக்கு. So I think that is how this whole thing I started looking at. Am I enjoying this free fall? How much am I enjoying it? Later. So that's how I think I landed here. எனக்கு நாம் ட்ரஸ்ட் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அதை பத்தி ஆக்சுவலா கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, தட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் பேரண்ட் நினைக்கிறேன், சிங்கிள் உமன் இல்லையா? அந்த ட்ரஸ்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அந்த நாம் ட்ரஸ்ட்ல. அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. Yeah. Okay. So இப்ப வந்து நாம் ட்ரஸ்ட் வந்து it was really ஒரு the way single woman help பண்ணணும் அப்படிங்கிறது தான் core thought. So like you would do in a corporate setup, we did that brainstorming. Help அப்படின்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து we took many days to come up with how we are going to impact people. So we decided அது வந்து quantity was not going to be important, quality of impact will be more important அப்படின்னு சொல்லிட்டு. So therefore what happens is that every woman has to have that personal connect with somebody who is interacting with her. அப்பதான் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் ஆரம்பிச்சோம் அதை. ஸோ அதுல வந்து what we do is ஒரு 50 single women are identified. They may be widowed இருக்கலாம், or they may be husband abandon பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், or some of them கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளா இருந்திருக்கலாம், and there are acid victims அவங்களே இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இது. ஸோ அந்த ஒரு எங்களோட முதல் பேட்ச்ல 60 பேர் வந்தாங்க. அவங்க வந்து the first thing is that it is a learning process for us also. அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு. So over a period of time we arrived at first அவங்களோட self confidence boost பண்றது. So involving them in a lot of activities. You won't believe it, if recently we do Zumba also with them. அவங்களுக்கு yoga, Zumba, all kinds of activities we do with them. அப்புறம் வந்து these lot of speakers come and talk to them. அப்புறம் we send them for vocational training. Some of them have become auto drivers. அந்த சவேரால வேலை பார்க்கிங்ல இருக்காங்க. எங்க நாம்ல இருந்து வந்த ஒரு woman. அந்த மாதிரி we put them into, then we give them materials for tailoring. அந்த மாதிரி multiple vocational இது. Then அவங்களோட childrenோட educationக்கு we support that and also we bring them together. 10th 11th வந்த உடனே வந்து counselors வச்சு அவங்களை கைட் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் அவங்களோட health, every year we do an annual health checkup for them, so if they need any support அந்த மாதிரி. So once அந்த ஒரு 60 women ஒரு 1 year we work with them. Every month we meet once compulsory, and we are about எங்கள மாதிரி ஒரு 15-20 people இருக்கோம் எங்கள மாதிரி. We call ourselves coaches, and அவங்க வருவாங்க, and there is a personal interaction as well as group interaction with them. And anytime in between they'll pick up the phone and call, like we've done operation help பண்றோம், emergency வந்ததுனாக்க, and sometimes police case வந்ததுனாக்க how to help them இந்த மாதிரி interact. அந்த 1 year கழிச்சு we move on to the second batch. அந்த மாதிரி இப்ப வந்து 5 batches பண்ணிருக்கோம். And the people who have been with us, அவங்க திருப்பி வரலாம் இப்ப வேணா எங்களை மீட் பண்றதுக்கு. So that is the concept. So it is more intensive, quality oriented exercise rather than quantity. More of a hand holding மாதிரி, just you take them and then hand hold பண்ணி. Yeah, வெங்கடேஷ் இதுல அமேசிங் என்னன்னாக்க, அந்த முதல்ல அவ்வளோ டிஃபிடென்ட்டா ஷையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆடுற டான்ஸ், அவங்க மைக்க கொடுத்தா அவங்க பேசுறது நிறுத்தவே மாட்டாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. So the transformation was phenomenal when you saw that you gave them that opportunity for that. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது மேடம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபிளட் ரிலீஃப் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் எனார்மஸ் ஒர்க் ஆக்சுவலா அந்த இதுல பாத்தீங்கன்னா 2015 எல்லாருமே அவங்க பார்ட்டிக் பண்ணிருப்பாங்க, ஸ்மாலர் லெவல் டு பிகர். பட் யூ டன் கிரேட், அந்த ஒரு என்ன சொல்றது எக்ஸ்டென்சிவா நீங்க பண்ணிருந்தீங்கன்னு சொல்லலாம் அந்த 2000. அத பத்தி ஐ திங்க் யூ ஹேவ் டு டெல் இன் டீடைல் சோ தட் ஃபார் them. Sorry, the question was about flood reliefங்க. Flood relief, 2015 flood relief. Yeah, that is my initiation into Bhumika. See, Bhumika வந்து Gujarat earthquake போது ஆரம்பிச்சாங்க. So the basic was a disaster relief அப்படிதான். So disaster relief na multiple in the Bihar, Assam, எப்ப பாரு அங்கெல்லாம் floods, rains இருந்துட்டே இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி relief, the relief materials have been providing. But tsunami was the first time Chennaiல வந்தது. அப்போ they had also done enormous work. So my exposure started in for Chennai 2015 floods.
நவம்பர்ல ரெயின்ஸ் ஆரம்பிச்ச உடனே when we started seeing all this happening around us and we heard that ஒரு பர்டிகுலர் ஏரியால கோடம்பாக்கம்ல வந்து ஒரு people were stranded without food சொன்ன போது we arranged food and ரொம்ப கஷ்டப்பட்டு just on phone Jayendra and I we arranged a vehicle and sent it. அது வந்து அந்த vehicle break down ஆகி அதை போய் ரீச் பண்ணவே இல்லை. So then we realized இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு கிச்சன் செட்டப் பண்ணலாம்னு பிளான் பண்ணினோம். ஸோ முதல்ல வந்து எங்களோட ஐடியா வந்து ஒரு 5,000 பீப்புளுக்கு குக் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு 5,000 ஃபுட் பார்சல்ஸ் பண்ற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ருங்கேரி கல்யாண மண்டபத்தில் அவங்க இடம் கொடுத்தாங்க. அங்க வந்து குக்கிங் ஆரம்பிச்சோம். அண்ட் த மூமெண்ட் அது நாங்கள் சோஷியல் மீடியாவில் இது பண்றோம்னு போட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. So we said this is what we are going to do. நீங்க வந்து we don't know how we are going to do this. ஏன்னா ஒரு பக்கம் மழை, அது எப்படி டெலிவர் பண்ண போறோம் தெரியாது, எப்படி பேக் பண்ண போறோம் தெரியாது, மெட்டீரியல்ஸ் எப்படி வர போறோம் தெரியாது. So it was a process where organically we learned together at that point of time. And when the people started trusting us and sending us materials, இந்த youngsters எல்லாம் போய் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அந்த இதற்கு இந்த தையல் எல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து ரப்பர் பேண்ட் போடாம பொட்டலம் போடுறது எப்படி பண்றது கத்துட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி எனார்மஸா வந்து எல்லாரும் கூட்டமா நிறைய பேர் வந்து பேக் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. And in a matter of 3-4 days, the volume grew so much, 50,000, 60,000 packets பண்ண வேண்டி வந்தது. So thousands of people started coming. அண்ட் இடம் நம்மளுக்கு அந்த இடம் சரியா வரல. ஸோ இன்னொரு லொகேஷன் மூவ் பண்ணோம். அப்புறம் ஃபைனலி ராமா கல்யாண மண்டபம்ல அவங்க வந்து பூமிகா பத்தி கேள்விப்பட்டுட்டு சோஷியல் மீடியால ரொம்ப பிரபலமாச்சப்போ அவங்க கேள்விப்பட்டுட்டு எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஸோ அங்க வந்து லிட்டரலி we did 1 lakh man hours, 10,000 volunteers எங்களோட ஒர்க் பண்ணிருக்காங்க through that period. And நாங்க வந்து we did actually somebody wrote a blog. அதுல வந்து go to Bhumika flood relief center, Hindustan Liver go down மாதிரி இருக்காங்க சாமான் அப்படின்னு சொல்லிட்டு. So that is the amount of material that went through. Trucks after truck will come, pick up material and go. And even airlift பண்றதுக்கெல்லாம் ஃபுட் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தோம். அப்புறமா வந்து about 1 lakh people ration kits, vessel kits, people who lost it, அது பண்ணினோம். And okay, this whole process வந்து it is not about delivery alone. It's about when you start, உங்களுக்கு வந்து இவ்ளோ பண்றதுக்கு உங்ககிட்ட you're not going to have cash. That's the most important thing. It is not like I can submit a project report and get money because அதுக்கு டைம் கிடையாது. You're doing it immediately. So when you have that, how does a organization like us work? So that is the most critical thing. So it is like a intense planning and or a judgment call. We can raise so much money. We can network with so many people and raise so much money. So we have to credit from vendors. Completely market gave us credit everywhere for us to do this kind of work. So it kind of a lot of good people came together. Thousands of good volunteers came together to make that a miracle happen. So in so much as even government asked us, "Eppadi ivlo large kitchen panniveenga neenga?" appdi sollittu. So that was I think one of the most moving experiences. You had this ஒரு 80 வயசு தாத்தா ஒருத்தர் வந்துட்டு இப்போ என்கிட்டக்க இவ்வளவுதாமா பணம் இருக்கு, வாங்கிப்பீங்களா நீங்க அப்படின்னு வந்து கொடுக்கறது. அப்புறம் நான் நின்று பேக் பண்ணலாமா, நான் உங்களுக்கு கால் வலிக்கல, இல்ல என்னால முடியற வரைக்கும் நான் பேக் பண்றேன். அதே மாதிரி 5-year-old பாய் வந்து பேக் பண்றது. It was the response of the community. So you're asking me why corporate and you leave corporate. This gratification that you get இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில I think it is like வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு மேட்ச்லெஸ் அப்படின்னு அது மாதிரி. And this is something that you are going to experience time and again. திருப்பி நீங்க வந்து and திருப்பி உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். Every crisis is going to be a challenge. Everything ரெஸ்பாண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. It is not like நான் மெக்கானிக்கலா வந்து 1 million டூத்பேஸ்ட் every month நான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. Every time it is different for us. Every time different skill sets வேணும். And இப்போ take this period now. இந்த 1 year வந்து corporates கிட்டக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கிடையாது. CSR ஃபண்ட்ஸ் கிடைக்க போறது இல்ல ரொம்ப. And most of it has gone to PM cares கொடுத்திருக்காங்க. So in the stage, how are you going to survive? So that crisis management, that fund management. So like I'm saying, it's a literal daily startup. So that's a kind of a different kind of a challenge and gratification. 2015 என்னாலே மறக்க முடியாது. ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் தான், ரெண்டே வேர்டு தான் அன்னைக்கு. ஆக்சுவலா we also did it in one of the மந்தவெளி ஒரு கிச்சன்ல, சிங்கேரியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா பேர் சிங்கேரி, அந்த மந்தவெளியில இருக்கிறதா நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
From there you have started, moved to one of the convent. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 days of complete work, morning till evening. என்ன நடக்கும்னு தெரியாது, நீங்க சொல்றது அப்படியே ரிலேட் பண்ணிக்க முடியுது. 60 பேர் 60 வெஹிக்கிள்ல வாலண்டியர்ஸ் போய் எல்லாம் டெலிவர் பண்ணி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட். ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கோம், ஆபீஸ் போக முடியாது, சம்திங் யூஸ்ஃபுல் யூ ஹேவ் டு டு த சொசைட்டி. சென்னை வந்து அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை உண்மையாலுமே சென்னை டுகெதர் அப்படின்னா அது வந்து 2015 you have done amazingly well. நீங்க Bhumika's and equality and also there is no difference amongst us அப்படிங்கிறதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சது. See, we had a lot of volunteers from slums and you had corporate and the professionals, young software boys, எல்லாம் ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் கை போட்டுட்டு அந்த ஸ்லம்ஸ்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு நம்ம சொல்லுவாங்க, இங்க ரிலேட் பண்ணிட்டு அவங்களுக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா பண்ண நடந்துதான் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. So the point is, crisis brings us together. இது எல்லா டைம்லயும் வந்தா நல்லா இருக்கும், but it is a lesson. I mean, this is something that has stayed with me all through. And if crisis brings people together, and India is in crisis all the time, we need to keep identifying that crisis point and keep bringing people together to achieve. So therefore, this vision can grow beyond what we are doing right now. அப்படிங்கிற ஒரு faith இதுல இருக்கு, என்னோட leap of faithல இது இருக்கு இதுல எனக்கு அப்படினா. That's what I feel as part of this. இந்த இடத்துல நானும் வேல்யூட் பண்ண நினைக்கிறேன். சென்னையை தவிர்த்து ரெஸ்ட் ஆஃப் சென்னையில இருக்க பீப்புளுக்கு அவ்வளவு எம்பத்தி இருந்தது. They have sent materials like anything towards சென்னை. வெளியில இருக்கவங்க அவ்வளவு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபார் சென்னை. அந்த டைம்ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ரெஸ்ட் ஆஃப் சென்னை இருக்க அத்தனை பேருமே டுவர்ட்ஸ் சென்னை மேல ஒரு பெரிய இது இருந்தது. அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க மெட்டீரியல்ஸ், தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேரளா ரேஞ்ச் போது நம்ம சென்னையில இருந்து நம்ம அதே மாதிரி அனுப்பிச்சோம்ல. we worked extensively கேரளா ரேஞ்ச் போது கூட வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஒரு 5000 ட்ரைபல் எல்லாம் மலை மேல ரீச் பண்றதே கஷ்டம். அங்க டெப்டி கலெக்டர் உமேஷ் இருந்தாரு. அவர் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஆல் தி ஒர்க் தட் ஹி ஹஸ் டன். அவர் கேரளால ஆனா என்ன கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கொடுக்கணும், நாங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் அவர் சொன்னார் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க எங்க டீம் மெம்பர்ஸ் போய் அசஸ் பண்ணி போய் ஒரு 5000 ஃபேமிலிஸ்க்கு ஒவ்வொரு கிட் வேல்யூ வாஸ் அபவுட் 3000 rupees. அந்த மாதிரி கிட்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம், டெலிவர் பண்ணினோம். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் money is one part. I think the other part is that how do you bring volunteers together? Huge volunteer management every time. And all the challenge is different. And again, materials kondu var, the vendor management, everything needs to get done. So it is a different experience every time. Bihar, Assam, elladhukkum anupom truckla inga inda. So every time it's a different experience. What is your call on networking? அதாவது இது எல்லாமே it is possible not because of money. Money is one part. You can collect it from corporate, but distribution you need a larger set of people, volunteers. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸ்லம்ல இருந்து வந்தாங்க அந்த மாதிரி. ஜுடிஷியலா நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்றீங்க, நெட்வொர்க் பண்றீங்க, அது மூலமா சொசைட்டி இம்பாக்ட் பண்றீங்க. What is your call on that networking? The celebrities kuda naanga work pandradilla. There seems to be one network because some of our trustees are celebrities. That is very incidental. That is not the main thing. Impact irukana, yes, definitely. Because if you take something like Mahesh Memorial Trust, when we did the first and the building katradhukku engaloda original budget was 3 crores. Now when you set up a trust, how are you going to raise 3 crores? Who is going to give you that money? So fundraising was the best option. The first concert we did was with A.R. Rahman, and Rahman accepted to do it because he's a friend of Mahesh, and it was his first open air concert Chennai la or Pandinaru, and Vijay TV la telecast rights vaangitaanga. So engaloda first major chunk of money came from that to start doing that. And so that connect helped us, Jayendra, Maniratnam all being on the board. Chitra is a good friend of Rahman. Chitra Mahesh are chairman, chairperson of the trust. So all that helped at that point of time. But again, that connect actually gives you the confidence that you can start. It's a platform. After that, you need much more. 50% raise from the balance you have to raise through hard work. Going through corporate sponsors and all that. So all of us were able to do that kind of work through the corporate networks. எங்களுக்கு இருந்த இது மூலமா எங்களால ஏர்டெல் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் மூலமா எங்களால ஸ்பான்சர்ஷிப் இண்டிவிஜுவலா ஈச் ட்ரஸ்டி அவங்களோட நெட்வொர்க்கை லெவரேஜ் பண்ணி ஸ்பான்சர்ஷிப்ஸ் கொண்டு வந்தாங்க.
And of course, sale was easy, sale of tickets, because Rahman has fans everywhere. And that was not a problem. It was only sponsorship. But that we were able to do comfortably. So again, when you came to Bhumika, Namla Vanda, again, the fund requirement is not very high. So whereas in Bhumika, the fund requirement is the highest in all the trusts. Bhumika la dhaan. So one thing that we started understanding is that the public are very invested. Everybody wants to give 1,000 rupees and help somebody. And that is a source that is very gratifying also. So therefore, we extensive people started, as soon as we started putting out information on what we do, the public coming together and contributing and donating to us was very high. But immediately after the 2015 floods, when we did our first fundraiser, we did a jewelry auction. அது அந்த ஜுவல்லரி ஆக்ஷன் அது பண்றதுக்கு முன்னாடி I think தமிழ்நாடுல ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் is that when we அந்த நாங்க கம்யூனிட்டி கிச்சன் நடத்திட்டு இருக்கறச்சே Akshay Kumar from Bombay, he wanted to donate for Chennai floods. அவர் எங்க ஒரு calamity இருந்தாலும் அவர் donate பண்ணுவார். அவர் if you have noticed that across India he will donate to the army, எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாரு. So but he wanted to donate to the Chennai floods, and then Suhasini said Bhumika is doing a great job. That's how we got introduced to him, and he donated to us. And he donated 1 crore to Bhumika just by that network. So you're asking that power of network, just by that these are good people, you can trust them. And that then we did a jewelry auction that was a fundraiser. And the fundraiser we were able to get Amitabh Bachchan to be one of the auctioneers. So because of course we raised a significant amount of money at that point in time. Our Porche, he learned about Bhumika and he donated 50 lakhs and then went. So that again, see that networking worked. That foundation was there. After that, and the funds which once we started doing, we built houses, we built schools, we renovated damaged schools. Panna engloda positioning with the corporate started improving. It was like அது எங்களுக்கு startup funding மாதிரி எங்களோட கனெக்ட்ல வந்தது. After that, if you look at it, our brand image started leveraging the funding for us. So then we were able to make proposals to for international donations. We are registered outside the country also. Aprama we were able to get from corporate CSR funds. We were able to write proposals. See, the transferable skills Sonalia. Today, if you have to be a credible NGO, namalukku the management skills of relating to the management, making presentations, making proposals, showing them the impact நிறைய NGOஸ்க்கு நம்ம என்ன இம்பாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்ல வராது. So that you should be able to do, and then tracking the progress அதெல்லாம் பண்ணணும். So since we come from a corporate background, all these things actually tell you that that empathy ஓட இதுவும் சேர்ந்ததுன்னா you can actually impact much more அப்படின்னா. So therefore it was all coming together in a nice way. That's all I can say. That networking as well as what we were able to leverage because of that. நிறைய பேருக்கு ஒரு இந்த தாட் ப்ராசஸ் டெஃபினட்டா ஒரு செலிபிரிட்டி வேல்யூ இருக்கும்போது ஃபண்ட் ரைஸ் பண்றதுங்கிறது ஆக்சுவலாவே ஒரு அட்வான்டேஜ் தான். பீப்புள் ஆர் எம்பத்தி அண்ட் தே வில் சப்போர்ட் யூ அப்படிங்கிறது. பட் நார்மலா வாட் இஸ் யுவர் கால் ஆன் CSR ஃபண்ட்ஸுங்க? இட்ஸ் சோ ஈஸி டு கெட் இட். நீங்க சொன்னீங்க பிரசன்டேஷன்லாம் கொடுக்கணும், டெஃபினட்டா அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி இதா இருக்கணும்ட்டு. ஜென்ரலா CSR ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. வாட் இஸ் யுவர்? No, I don't think so. See, literally 9,000 crores is the CSR money available. Okay, now it is 13,000 crores now. 13,000 crores is available. In the வருஷம் 7,000 crores PM cash போயிடுது ஏற்கனவே. So balance of about 7,000 crores தான் இருக்கு. But generally 13,000 crores is available. Now, what you need to be able to understand, which are the companies that have CSR funding. Then every company has got one or a preference வச்சிருப்பாங்க. அவங்க like for instance, ஒரு company that we tapped, அவங்க they were very passionate about pediatric cancer. So இது உங்களுக்கு அந்த fit கிடைக்கிறது. அப்போ when we have a pediatric cancer unit இருக்கறச்சே நாங்க if we are able to say what we are doing well, we are able to bring them and show them what we are doing well, they're going to really choose you. So that fit இருக்கணும் first. Then you should be able to showcase your past work well to them. But first thing is knowledge. யார்கிட்ட CSR funds இருக்குன்னு
that is very critical for you to figure out. அது வந்து of course it's not like அப்படியே ஒரு published information இருக்காது, but also you know if there are any NGOs that are listening, there is one clue that I can give. You tend to think that companies plan ahead and finish CSR, but companies that have 15 let's say 15 lakhs 20 lakhs 25 lakhs CSR பண்ற companies நிறைய இருக்காங்க. lot of IT companies do that. அவங்க எல்லாம் மார்ச்ல லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவாங்க, அவ்வளவு ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல they only look for credibility and then give it to you. They kind of postpone it, whereas companies that have 1 crore 2 crore ahead of time பண்ணிடுவாங்க, but 15 lakhs இருக்கிறவங்க லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கணும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு ரெப்ரசென்ட் வெல். ஸோ லைக் ஐ செட், இட்ஸ் ஆல் யுவர் நவ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கம் இன் டு பிளே இன் ஆல் ஆஃப் திஸ். நீங்க இங்க சென்னை ஃபிளட்ஸ் மாதிரியே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இந்த தஞ்சாவூர்ல ஒரு மேஜர் ஒர்க் ஒன்று பண்ணீங்க ஆக்சுவலா. அதாவது ரீஹாபில் அந்த ஹட்ஸ் எல்லாம் வந்து மாத்தி வீடா மாத்தி கொடுத்து அது ஒரு பெரிய வேல்யூ ஆஃப் ஒர்க் நீங்க அங்க பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா. இதெல்லாம் பண்றதுல ஜென்யூனா வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கா? யூ ஆர் கோயிங் அலாங் வித் தி கவர்மெண்ட், ஆர் அது அந்த ஏரியால வந்து ஒரு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. இஸ் தட் கவர்மெண்ட் ரியலி சப்போர்ட்டிங் அஸ் ஆக்சுவலி? யா, it's a little bit of a difficult question to answer. It actually always depends on the officer in charge ultimately. Okay, so ipo vandu na actually I can divide it as pre-COVID and post-COVID. Post-COVID என்னோட இம்ப்ரெஷன் ஆஃப் ஹவு டு ஒர்க் வித் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரீ-கோவிட் வேற. அந்த இப்ப நீங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க வந்து யூ கான்ட் ஜஸ்ட் சரி உங்களுக்கு ஹட் இருக்கு, உங்களோட ஹட் டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிறது கிடையாது. யூ ஹேவ் டு வெரிஃபை அவங்களுக்கு அங்கே பட்டா இருக்காங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி பட்டா இருக்காது, ஏன்னா கவர்மெண்ட் வேற ஒரு இடத்துல ரீலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லிப்ல பர்மிஷன் திருப்பி கொடுத்துருப்பாங்க. அது வேலிடான்னு வெரிஃபை பண்ணணும். அங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்டக்க போய் அவர் கிட்டக்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். எல்லாமே வெரி 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 லெங்தி ப்ராசஸ். அட் ஒன் பாயிண்ட் நம்ம கட்டணமா வீடுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவோம். அந்த மாதிரி உங்களை டாக்ஸ் பண்ற மாதிரி ப்ராசஸ் அது. பிகாஸ் லாட் ஆஃப் தம் டென்ட் டு ஆஸ்க், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில் ஆஸ்க் யூ, நீங்க ஏன் பண்றீங்க, கவர்மெண்ட் கிட்ட டொனேட் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெர்சிவியரன்ஸ் பண்ணணும். நாங்க வந்து 100 ரெசிலியன்ட் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு டார்கெட் போட்டுட்டோம். நாங்க 100 குடிசைகளை மாத்தி கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டோம். ஸோ அது பண்ணிட்டு தென் ஒரு ஆர்கிடெக்ட் கேம் ஆன் போர்டு, அங்க பீப்புளை வச்சு டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். But it took us more than 3 years to complete the project. Permissions naal it happens, but I think it is a process. Business la ungalku adu aarudhu illaya every time, so something adhe mari this is also you should look at it like that only. Ipo vandu Perumbakamla vandu ஒரு primary school ஒன்னு கட்டியிருக்கோம். பெரும்பாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20,000 அபார்ட்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங்ல கெனால் பேங்க்ல இருந்து ரீலோகேட் பண்றதுக்காக அவங்க கட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு தனி ஒரு சிட்டி மாதிரி இருக்கும் அந்த இடம் போனீங்கன்னாக்க. பட் adequate schools இல்ல. நாங்க போய் பார்த்த போது மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வந்து அங்க அந்த சின்ன அந்த ரூம்ஸ்ல எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ முதல்ல ஒரு ஹை ஸ்கூல், அங்க ஒரு சின்ன ஸ்கூல் வச்சிருந்தாங்க கவர்மெண்ட், அதுக்கு மேல மாடி எல்லாம் கட்டி ஒரு நல்ல ஹை ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டோம். செகண்ட் வி செட் ஒரு பிரைமரி ஸ்கூல், 500 பசங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் கட்டி கொடுக்குறோம், அவங்க எல்லாரும் இந்த சின்ன ரூம்ஸ்ல இருக்காங்க சொல்லிட்டு 3 வருஷம் ஆச்சு எங்களுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு லிட்டரலி. And it's not a case that I can relate in public at all, but really it took us 3 years. இப்ப கட்டிட்டு இருக்கோம், இந்த ஜனவரியில முடிஞ்சிடும் அந்த ஸ்கூல்ல. We'll be able to hand over. 3 years அதுக்கு ஃபண்ட் ரிசர்வ் பண்ணி போட்டு வச்சிருக்கோம். Of course I still need to raise 50 lakhs for that, but we strongly believe that நம்ம பண்ண பைசா வந்துரும் சொல்லிட்டு. So this is it's a huge project for literally 4.25 crores value. அது கட்டிட்டு இருக்கோம் அப்போ. Yeah, it is a little bit challenge, but let's come to COVID timeல all phone lines were open to us. See, Bhumika was recognized as a person who was partner who was doing good work. Senior citizen helpline and the March lockdown ஆரம்பிச்ச 2 days helpline ஆரம்பிச்சிட்டோம். So we were supporting senior citizens by remote. Lot of professionals were working with us, attending remote calls, and அதை வந்து ஃபுல்லா அந்த டாஸ்கா கன்வெர்ட் பண்ணி ஃபீல்ட் வாலண்டியர்ஸ் மூலமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃபுட், வெஜிடபிள்ஸ், ப்ரொவிஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். Then migrants, so we supported migrants through adhe mari helpline, Hindi speaking volunteers. At any point of time 100 volunteers, remote volunteers work பண்ணிட்டு இருந்தாங்க. They were all answering calls and converting it into tasks to be made. So some of the volunteers actually decided a software for us based on a Zoho app, Zoho platform, which so adu madri extensive tech volunteers oda work பண்ணினோம். Totally I think about 200 volunteers would have worked on COVID for us. ரிசர்ச் பண்ணி கொடுத்தாங்க, எங்க வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மாஸ்க் எங்க சீப்பா வாங்கலாம் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல the credibility and the connect with government was extremely high. In fact, when the central team visited,
Chennai. I went and met him, like one of the few people who were called to actually explain what is happening on the ground. So the credibility was there. But that apart, I think there was a lot of sharing of information between the government and NGOs, and we were working together during this COVID time. So இதை இன்னும் லெவரேஜ் பண்ணணும், பார்க்கலாம் how it goes அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து ஒரு சேலஞ்சிங் டைம் தான். மற்ற டைமுக்கும் இந்த டைமுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். பிகாஸ் பீப்புள் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் பயந்தே தான் வாலண்டியர் பண்ண வேண்டியதா இருக்கு. பிகாஸ் நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு ட்ரபிள் வந்துடக்கூடாதுன்னு. பட் ஸ்டில் யூ ஹவ் டன் அ வெரி வெரி கிரேட் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாலண்டியரிங். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கால் சென்டர் ஹஸ் பீன் அ கிரேட் திங் ஆக்சுவலா. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் ப்ராப்ளம். யாருகிட்ட என்ன கேட்கறது? மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து நம்ம கிஃப்ட்னு சொல்லுவோம். இங்க இருந்து அவங்க ட்ரெயின்ல போன விதம், அவங்க நடந்து போன இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த கோவிட் டைம், இந்த 1 இயர் வந்து மட்டும் 2020 இல்லைன்னு நினைச்சுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ நீங்க இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்ரலா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணு இருக்கு இல்லையா, ஆர் வி ஆன் த ரைட் பாத்? நம்ம வந்து ஃபுல் டைமா வந்துட்டோம், இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, இதை வந்து நம்ம எப்படி வந்து இதை ஓவர் கம் பண்ண போறோம்? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க போகும்போதும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் மாதிரி தான், ஒரு டிசைன்டு ப்ரோக்ராம் கிடையாது ஆக்சுவலா. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதா? எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் உங்களை வந்து எப்போ நேட்டிவ் லைட்ல பார்த்தணும் அப்படின்னு கேட்பேன். கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு போறீங்க, ஒரு கலாமிட்டி ஆஃப்டர் கலாமிட்டி. பட் எப்ப பாரு ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது, do you really enjoy challenge or? That's really a good question. You know, I think that is in my DNA. எனக்கு வந்து my adrenaline flows, short-term projects to generate something and do it, to ideate and do it. Yeah, but if to answer a little bit more seriously, Venkatesh, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து உங்களுக்கு எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது டெலிபரேட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இட் இஸ் அ சேலஞ்ச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அது ஒரு மைக்ரண்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னாக்க, எனிபடி, நான் இது என்ஜிஓவா இருக்க வேண்டாம், பூமிகாவா இருக்க வேண்டாம், will you not try to connect him with somebody to see that he gets food? It's human nature. But we were doing it at a large scale in a more professional manner, ultimately. That's the only difference. But what happens is that the other most gratifying thing that we've seen is a lot of professionals, Deutsche Bank la work pandravanga, software company, Cognizant la work pandravanga, people who volunteered with us, they write to us and saying that இவ்ளோ டெக்னாலஜி அண்ட் இவ்ளோ ஸ்கில் செட்ஸ் நாங்க டெவலப் பண்ணி எங்களோட கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். பட் இந்த 10 days பூமிகால ஒர்க் பண்ண கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த 10 yearsல எங்களுக்கு வரல. So what more can you get? I mean, you don't need any awards at all, right? So every day there is a gratification that you get from your donor, from your volunteer, from somebody who's benefited from the affection of the people. Nanga villages kellam porache, it is very humbling, Venkatesh. Like, you know, ஒரு இடத்துல வந்து ஒரு literally ஒரு பூர்ண கும்பம் மாதிரி கொண்டு வந்து அந்த வீடு கட்டினதுக்காக you feel like, I mean, what have you done really? I mean, இது ஒரு privilege of birthல நம்மளுக்குலாம் வீடு இருக்கு, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பண்றோமே தவிர what have you done beyond that? But the way that they look at you and all that, so every day brings a new story. Every day you meet different people and you go to village schools la moving with the children and the teachers avangaloda prachnegal la kekche, you look at the state of toilets, you know, you will actually, it will suck you in, you will want to do more, never to get out or to do less. So it is therefore it is different in that sense that, you know, like if corporate world la pay okay na vandu ivlo $1 million or $1 billion company aayachu, unicorn aayachu, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்ல, பண்ணிட்டே இருக்கிறது. அதோட பர்பஸ் என்ன? ஓகே, ஐ கெட்டிங் தட் கிராட்டிஃபிகேஷன் ஃபார் தட், பிகாஸ் அட் சம் பாயிண்ட் மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் தெம், ரைட்? ஸோ வை டு யூ கண்டினியூ டூயிங் இட்? பட் அது நான் கம்பேர் பண்றச்சே, நேத்துக்கு ஒரு மைக்ரண்ட் ஃபோன் பண்ணாரு, மேம் வந்து அவருக்கு ஹிந்தி தான் பேச தெரியும், இஸ் அ பீகார் மைக்ரண்ட், இப்ப நான் திரும்பி வரலாமா, எனக்கு திரும்பி வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு இங்க வேலை இல்லை, எனக்கு பீகார்ல இங்க வேலை இல்லை, நான் வரலாமா? நிதிஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்லலாம்னு பார்த்தேன். பட் யா, we said, like, you know, stay in touch, we'll see what we can do அப்படின்னா. அது மாதிரி that these are very very it's a very different kind of feeling. இதுல இருந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வராது. பட் can you increase the impact? If you're coming with so much of strength in terms of strong trustees, people, volunteer support and all that, நம்மளால இதை இன்னும் பெருசா இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க போகணும். இல்ல, that's what I feel. நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினாலஜியே மாறிட்டு இருக்கு மேடம். சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து
வந்து லார்ஜர் கார்பரேட்ஸ் கிவிங் 2% டுவர்ட்ஸ் ஒரு காஸ்ட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றதுனால ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பிஹைண்ட். லாட் ஆஃப் பீப்பிள் ஹேவ் மணி, யாரு கொடுக்குறதுன்னு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா லாஸ்ட் மூமெண்ட்ல பிளான் பண்றாங்க. டேக் ஆன் இண்டிவிஜுவல் சோசியல் ரெஸ்பான்ஸ். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு இன்னுமே வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்தா எதிர்பார்த்து உட்காந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஜெனரலா, இல்லைங்களா? நீங்க வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் இண்டிவிஜுவலா ரெஸ்பான்சிபிளா இருந்தா இன்னும் கொஞ்சம் மச் பெட்டரா சர்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இண்டிவிஜுவல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? Yeah, the one thing that individual philanthropy in India is 4 times higher than corporate philanthropy. Okay, that comes because billions of people are donating some amount of money, and of course you have people like Azim Premji who donate at one point of 10,000 crores அந்த மாதிரி. அது அவங்கள see ஒரு 4-5 corporate individual donors இருக்காங்க அவங்கள மாதிரி, Azim Premji மாதிரி. They donate huge kinds of money. So we have to understand that the individual philanthropy is higher in India than the corporate philanthropy. Corporate is compulsory CSR, and then they're doing through foundations and all that. But one point what you're saying is correct. Now, ultimately, when if like first your house, your street, your colony, your city, your country, once we start supporting people around us, helping educate people around us, providing whatever vocational support they need, or if we start doing, I think the world will definitely become a better place, like what you're saying. That empathy and that feeling, it's not adu illama illa, but I think it doesn't strike a lot of people that this can actually, but it has increased a lot now. Ennoda feeling enna that feeling of togetherness and helping people alla ipo increase aayirukku post 2015 floods. A lot of associations ipo neenga engaloda flood relief work பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நாட் flood relief, கோவிட் டைம்ல the packing of all the materials எல்லாமே வந்து அந்த OMR association பண்ணி கொடுத்தாங்க. Can we do something அப்படின்னு அவங்க கேட்டாங்க. So lots more apartment complexes are reaching out to us to do things, to donate. நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. So I think it is increasing, Venkatesh. It's a very positive sign. But I feel that there should be more organizations like Bhumika which takes that coordinating role, because as an individual நீங்க இப்ப ரோட்டரியில நம்ம எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு போலியோ அப்படி பண்றோம், அந்த மாதிரி பண்றோம் இல்லையா? அது மாதிரி that coordinating elements should increase, where we tell them, like we put out saying we are going to support 100 children with scholarship. So 100 families donate to us. They trust Bhumika and say okay, and we give them a report on யாருக்கு நாங்க பண்ணினோம் அப்படிங்கறத நாங்க மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். So அந்த coordinating point நம்மளுக்கு இருந்ததுனாக்க in more individuals will do definitely. So I think that is going to be our focus also now. To how, like we have started a very, very ambitious program right now, remote education for government school children. இப்போ பாத்தீங்கன்னாக்க பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் ஜூம் கிளாஸஸ் பண்றாங்க, whereas கவர்மெண்ட் எல்லாம் அது கிடையாது. அந்த கல்வி சேனல் ஒன்று போடுறாங்க, அது பசங்க பாக்குறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து ஏசர் ரிப்போர்ட் படி பார்த்தானா கவர்மெண்ட் ஸ்கூல் சைல்டு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு 2nd ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் கூட படிக்க வரல. Even though every child has gone to school, that reading capacity and comprehension is very poor, and especially English, which they need at a later stage. So இதை நாங்க மைண்ட்ல வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு பெரும்பாக்கம் எங்களுக்கு வேற we are invested நிறைய பண்ணிருக்கோங்க. அங்க வந்து ஒரு பில்டிங் ஒரு பைலட் எடுத்துட்டு அங்க ஒரு 25 சில்ட்ரனுக்கு வந்து இண்டிவிஜுவல் வாலண்டியர்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு வாலண்டியர் டீச்சர்ஸ் 2 children அந்த மாதிரி பண்ணி 1 hour a day தான் வாட்ஸ்அப் கிளாஸஸ் நாங்க போன் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் கிளாஸஸ் எடுக்கிறோம். In 1 month, the reading capacity has gone up so high. So it is only that we cannot assume that they cannot do it. A primary school child comes with the same capability, but our environment and teaching is poorer than what your child and my child get. Other than difference, sir. So we are trying to bridge that gap. So either one in the 20 children, how are we going to scale it up to 500 children? That is my next challenge. That's what we are going to start working on right now. How do we work? அது வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் வந்து ஆர் மோர் பிரில்லியன்ட். ஏன்னா அவங்க எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தில் இருப்பாங்க. ஏன்னா நாங்களும் ரோட்டரி வழியா சில இடத்துல ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணவே முடியாது. பட் ப்ராப்ளம் இஸ் எக்ஸ்போஷர். எல்லாம் ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரு இடத்துல போயிட்டு கேட்டோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஹெல்ப் பண்ண போனோம். லாஸ்ட் இயர் 200 இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து 90 தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பீப்புள் டசன்ட் ஹேவ் ஃபெய்த் ஆன் கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றாங்க. பட் இப்போ ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு திருப்பி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா கொஞ்சம், அதாவது ரொம்ப பெரிய லெவல் இல்லாட்டியும்
நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லது. கிளப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிடும் வெங்கடேஷ். பிகாஸ் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியல நிறைய பேரண்ட்ஸால. தே கோயிங் பேக் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அண்ட் இந்த சமச்சீர் கல்வி டெக்ஸ்ட் புக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல பண்ணிருக்காங்க, எல்லாம் ஆன்லைன்ல போட்டிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ வி வென்ட் த்ரூ ஆல் த டெக்ஸ்ட் புக்ஸ், எக்ஸலண்ட் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன் பார் வித் ஆர் ஈவன் பெட்டர் தென் சிபிஎஸ்இ இன் மெனி கேசஸ். ஸோ அதனால வந்து ஐ திங்க் வி கேன் ஹேவ் ஹோப். பட் த ஒன்லி ப்ராப்ளம் தட் வி ஃபீல் இஸ் தட் சென்னை கார்பரேஷன்ல ஸ்கூல்ஸ் ஆர் குட், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் குட். இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச், தே ஆர் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், ஸோ தே ஆர் பெட்டர் ஃபண்டட். அதுக்கு வெளியில போறவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அவுட் சைட் சென்னை கார்பரேஷன் தே ஆர் கால்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் and they are very poorly funded and they don't have enough teachers or infrastructure or anything. So that's something that we want to work on. I mean, we have done so many Gajak cyclone ku nariya schools repair பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி we want to focus on that area also as for education. இந்த கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியில ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம், என்னால இதை மறக்கவே முடியாது இந்த பர்டிகுலர் சம்பவம். நான் இந்த கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? I think it's a very difficult question. I think probably I think it could be in மானாமதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்தோம். அதுல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் கப்பல், 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த குடிசை டேமேஜ் ஆகி there was nobody who was going to take care of them. So literally அவங்க வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. ஸோ அந்த 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 பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது கூட தெரியாது. ஸோ அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப அந்த மாதிரி ஆக்சுவலி வெங்கடேஷ் நீங்க சொன்னீங்கன்னாக்க நான் வந்து ஒரு புக்கே எழுதலாம், அந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது. அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்க. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஆல் தி சப்போர்ட் ஆஃப் த டோனர்ஸ் அண்ட் த வாலண்டியர்ஸ் who work for us. நாங்களாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டு மேக் தட் ஹேப்பன் அல்டிமேட்லி. அதுக்கே ஆக்சுவலா வந்து கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். இட் இஸ் நாட் இப்போ வந்து கிவர்ஸை விட இப்போ கையில வாங்குறவங்க விட கொடுக்குறவங்க கொடுத்துப்பினா தானே இப்ப பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், கொடுக்கறதுக்கே வந்து சொல்லி அப்படிதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா இப்போ நம்ம கிட்டத்தட்ட we are coming to the final of 1 hour பேசியிருக்கோம் மேடம். ஐ திங்க் யூ given enough information about how you have done. and ஃபைனல் நோட்டா இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க சொல்ல விரும்புறது ஃபைனல் நோட் ஃபார் திஸ்? எஸ், நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஓகே ஓகே ஐ திங்க் இதை பத்தி நான் பேசல. ஐ ஃபீல் தட் ஐம் ஷூர் தேர் ஆர் a lot of entrepreneurs who might be listening to it. இப்போ what I feel is that every activity that we do should be about making money as well as improving something around us. So therefore, I'm a strong believer in the concept of social enterprise. And the social enterprise, it is not an NGO. I mean, you can make money, you can make profits, but the point is that you are helping somebody through that. You are helping the environment through that. You are helping people in remote areas get jobs through that. And the madri ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து சோஷியல் என்டர்பிரைஸ் அப்படின்னு டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க I think it is not like ஒரு 3 crore people graduates வெளியில வராங்க, அவங்களுக்கு வந்து வேலை இருக்க போறது இல்ல. But that opportunity around you is tremendous, because as soon as you keep creating small units like that, avangala consumers avanga, avanga consumers aanaka production will increase. It's a circular economy madri pick up agum. So I think that is why Native Lead is so, I'm passionate about Native Lead, because tier 2 tier 3 towns la போய் அந்த என்டர்பிரைஸ் ஆக்டிவிட்டியை நம்ம ட்ரிகர் பண்றது இருக்கு இல்லையா, நர்ச்சர் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்றது. ஸோ ஐ ஃபீல் தட் அந்த ஆக்டிவிட்டியை வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி சோஷியல் என்டர்பிரைஸ் should increase. So I would request that, while everybody is involved in something, think about, looking at society and seeing that creating an enterprise that will benefit people who do not have anything. I think that is what would be my request. Definitely madam, Native Leads உடைய ஒரு பெரிய ஒர்க் ஆக்சுவலா, because last 5 years பாத்தீங்கன்னா it has impacted so many people. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஐடியா from a tier 2 tier 3 city has changed the entire அந்த என்விரான்மெண்டே மாத்தி இருக்கு ஆக்சுவலா. So the work done by நம்ம லதா மேடம் அண்ட் சிவராஜ் ஆண்டால் is amazing ஆக்சுவலா. அவங்க வந்து சென்னையிலயும் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த நேட்டிவ் கனெக்ட் இது கூட ரொம்ப lot of people involvement ஆக்சுவலா. People from abroad have come. அவங்களுடைய நேட்டிவ்க்கு நான் ஏதாவது பண்ணியே தீரணும். என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, கரூர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல
நான் ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்ணணும், நான் திருப்பி கிவிங் பேக் டு சொசைட்டி த்ரூ பிசினஸ். ஆக்சுவலி இப்போ அதுவும் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சோசியல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் என்ஜிஓவா நான் போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு எமோஷனல் கனெக்ட்ல ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்புறம் ஏன்னா பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா இது வந்து கன்சிஸ்டன்சி. People like you, I think we always admire for the only reason for consistency தான். Because எங்களுக்கு எல்லாம் மூட் ஸ்விங் இருக்கும். என்டர்பிரைனர் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் we help people and sometimes we go back depending upon our mood. பட் நீங்க எல்லாம் வந்து கண்டினியூஸா ஹெல்ப் பண்றீங்க ஆக்சுவலா. So it has been an amazing 1 hour, madam, because நீங்க வந்து you have given enough information about corporate எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், as an individual how you have been associated with so many things. Actually இப்போ நாம் ட்ரஸ்ட்னு எடுத்துட்டு அதுவும் சரி, நாம் உங்களுடைய அந்த இதுவே வந்து ஒரு 60-100 பேர் எவ்வளவு பேட்ச் போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அத்தனை விமன் ஆர் எம்பவர்ட் டுடே அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா அந்த ஃபேமிலியை இம்பாக்ட் பண்ணும். நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமனை எம்பவர் பண்ணா அந்த ஃபேமிலி வில் பி சேஃப். சில நேரத்துல சொல்லுவாங்க ஆக்சுவலா மென்னை விட விமன் வந்து எஜுகேட்டடா இருந்தாங்கன்னாவோ அதுவோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. யூ ஹவ் டன் தட் கிரேட் ஜாப். அதே போல மகேஷ், அப்கோர்ஸ் அந்த மெமரியல் ட்ரஸ்ட் இஸ் வெரி ஃபேமஸ். பீப்புள் நோ அபவுட் தட். கேன்சர் இதுல வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஐ திங்க் யூ ஹவ் பீன் அசோசியேட்டட். Most importantly, Bhumika Trust has given you a gratifying moment. You have done enough of projects actually. இப்போ கோவிட் டயத்துல நீங்க வந்து 2 lakh people இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நம்பர். இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சில போய் அவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியல அவங்களுக்கு. பட் as an individual you have been doing a great job and we are extremely happy to be இன்னைக்கு நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி எவ்வளவு நல்லா இம்பாக்ட் பண்ணலாங்க ரொம்ப நல்லாவும் சொல்லிட்டீங்க ஆக்சுவலா. அதாவது லார்ஜர் செலிபிரிட்டியா இருந்தாலும் அதுக்கான இம்பாக்ட் வேற. பட் ஆனா கனெக்டை வந்து கரெக்டா ஜுடிஷியலா நீங்க யூஸ் பண்ணதுனால மட்டும்தான், ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கனாலதான் பீப்புள் ஆர் ரெடி டு கான்ட்ரிபியூட். அதுதான் ரொம்ப முக்கியம். மெசேஜ் டுவர்ட்ஸ் தட் இஸ் அதான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலா. இதுல ஒரு பாயிண்ட் நெட்வொர்க் பத்தி. நெட்வொர்க் வந்து ஐ பர்சனலி அப்ரோச் இட் இஸ் லைக் ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி. வந்து நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கிங் இவெண்ட்ல போய் ஒரு 50 விசிட்டிங் கார்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்தா தட் இஸ் நாட் அ நெட்வொர்க். பிகாஸ் உங்களுக்கு அந்த விசிட்டிங் கார்டுக்கு ஃபேஸே மேட்ச் பண்ண முடியாது. இவங்க கிட்ட என்ன பேசணும் யாருன்னே தெரியாது. Whereas when I relate to somebody, when there is a common ground and cultivate that person because I enjoy that company, not because I'm going to get some benefit, and that person becomes my hub who helps me reach somebody else. அந்த மாதிரி. So that is how I look at network, and I think network success இது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். What it means for us and work towards that. I think that's how I look at it. நெட்வொர்க்குக்கு இது தான் இப்போ நம்ம மோர் ஆஃப் கிவிங் than gettingங்கிற மாதிரி தான். விசிட்டிங் கார்ட்ஸ் இல்ல, கலெக்ஷன் ஆஃப் விசிட்டிங் கார்ட்ஸ் இல்ல, கலெக்ஷன் ஆஃப் விசிட்டிங் கார்ட்ஸ் கண்டிப்பா கிடையாது. So thank you so much madam for being here today. நான் 1 hour வந்து பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து டெஃபினட்டா நிறைய பேரோட லைஃப்ல வந்து இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் கண்டிப்பா. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, பட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. சிஎஸ்ஆர் எப்படி வாங்கணும்னு தெரியாது. நீங்க ரொம்ப அதை வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. இட் இஸ் பாசிபிள். லாட் ஆஃப் கார்பரேட்ஸ் கடைசி நேரத்துல தான் டிசைட் பண்ணுவாங்க. என்ஜிஓஸ்க்கு இது ஒரு பெரிய டேக்அவே. ஏன்னா நாங்க ரீசெண்டா வந்து சிஎஸ்ஆர் கான்க்ளேவ் நடத்தணும் ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னோவேட்டிவ், பிரிங்கிங் சிஎஸ்ஆர் கம்பெனிஸ் அண்ட் என்ஜிஓஸ் அட் ஒன் பிளாட்ஃபார்ம். இது செகண்ட் இயரா நடத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இருக்க டவுட் அப்படிதான். இஸ் இட் சோ டிஃபிகல்ட் டு கெட். நீங்க அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாவும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. இன்னைக்கு ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு வந்து இந்த தேங்க்யூ. On behalf of Innovative, yes. Thank you.